வெல்கம் பேக் அவர் சேனல். தூங்கிட்டே போக வேண்டியதான். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். நான் உங்கள் கவியரசன். கிட்டத்தட்ட 6 மாதமாக பிளான் பண்ணி ஒரு வழியாக ஊட்டி கிளம்பியாச்சுங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் ஆர்எஸ் மாத்தூர், அதாவது நம்ம ஊரில் தான் இருக்கோம். இங்கேருந்து திருச்சிக்கு போயிட்டு திருச்சி டு கோயம்புத்தூர் போயிட்டு அங்கேருந்து ஊட்டி போகிற மாதிரி மேட்டுப்பாளையம் போயிட்டு அங்கேருந்து பஸ்ஸில் வந்து ஊட்டி போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லைங்க, நாங்கள் மட்டும்தான் இருக்கோம். காய்ஸ், எங்களுக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதான்னு தெரியல. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் வந்து 6 மணிக்கே போயிடுச்சாங்க. நாங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் யாருமே இல்லாதப்போ யோசிச்சுருக்கோம். கடைசியில் பாரிஸ் மை ட்ரெயின் ஆப்பில் போய் செக் பண்ணி பார்த்தப்போ தான் எங்கள் மேலே தான் மிஸ்டேக் இருக்குங்கிறத வந்து நாங்கள் கண்டுபிடிச்சோம். ட்ரெயின் காலையில் 6:30 மணிக்கு ஏஎம்மில் போட்டிருக்கு. நாங்கள் வந்து பிஎம் நினச்சிட்டு போயிட்டு ரயில்வே ஸ்டேஷனில் 6 மணி ட்ரெயினுக்கு 6:30 மணி வரையும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்கோம். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டருக்கு தாண்ட பன்னாடம் ஸ்டேஷன் இருக்குது. அந்த ஸ்டேஷனுக்கு ஒரு பையனை வண்டி எடுத்துகிட்டு வர சொல்லி கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துலேயே வந்து ஒரு 10 கிலோமீட்டரை வந்து ரீச் ஆகி ட்ரெயின் ஒரு 3 நிமிஷம் டிலே ஆனதுனால வந்து நாங்கள் வந்து பல்லவனை வந்து பிடிச்சிட்டோம். ஓகேங்களா. இந்த ட்ரெயினுக்கும் அந்த ட்ரெயினுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் தான் டிஃப்ரெண்ட். அது வந்து ஒரு 8:20க்கு போகும், இது 8:50க்கு போகும். ஓகேங்களா, நோ ப்ராப்ளம். நமக்கு கோயம்புத்தூர் ட்ரெயின் புக் பண்ணியிருக்கிறது வந்து 11 மணிக்கு தாங்க, 11 o'clock தான். நமக்கு இடையில வந்து ஒரு 2 மணி நேரம் கிட்டத்தட்ட இருக்கும். ஓகேங்களா, அதில் வந்து நம்ம டின்னர் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பி போக வேண்டியது. கைஸ், இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா காரைக்குடி வரையும் போகுது. நம்ம இப்போ திருச்சி வந்து ரீச் ஆகிட்டோங்க. அடுத்ததாக வந்து 11 மணிக்கு நமக்கு கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ் இருக்குது. அதை பிடிச்சி நம்ம கோயம்புத்தூர் போக வேண்டியதான். கிட்டத்தட்ட 3 வருஷம் இங்கே தாங்க வந்து காலேஜ் படித்தேன். இதெல்லாம் வந்து நம்ம ஓடி ஆடி விளாண்ட ஏரியா. ஓகேங்களா, அடிக்கடி இங்கே வரக்குள்ள வந்து எமோஷ்னல் ஆகிடுவேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் வந்து திருச்சிக்கு வந்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் இருக்கும். 4 மாதத்துக்கு அப்புறமா இப்போ தான் வந்து திருச்சிக்கு வந்திருக்கேன். ஜங்ஷன் கிட்டத்தட்ட 2 வருஷம் வந்து ட்ரெயின்லேயே தான் ஊருக்கு போகிறது. காலைல 6:30 மணிக்கு ட்ரெயின், 8:30 மணிக்கு கொண்டு வந்து இங்கே விடுவாங்க. ஓகேங்களா, 8:40 ஆகிடும். அப்படியே காலேஜுக்கு பஸ்ஸை பிடிச்சி போவோம். போயிட்டு திருப்பி மதியம் வந்து 6 மணிக்கு ட்ரெயின். ஓகேங்களா, 6 மணி ட்ரெயினை பிடிச்சி நைட்டு 8:20 போகிறது. திருப்பி இதே மாதிரியே கிட்டத்தட்ட 2 வருஷம், கிட்டத்தட்ட 1 வருஷம் மட்டும்தான் ஹாஸ்டலில் இருந்தேன். 2 வருஷம் ஃபுல்லாகவே வந்து ட்ரெயினில் தாங்க போயிட்டு வந்தேன். கைஸ், புதுசாக ஒரு கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க, மெட்ராஸ் காஃபி ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் 1 வருஷத்துக்கு முன்னாடி இல்லைங்க, இப்போ தான் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நீங்களும் வந்தீங்கன்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா கைஸ், ஜங்ஷனுக்கு வெளியில் வர்றப்ப நிறைய கடை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க புதுசாக. முன்னைக்கு இப்போ வந்து நல்லாவே டெவலப் ஆகிருக்குங்க இந்த ஏரியா. ஒரு வழியாக ஸ்டேஷனை விட்டு வெளியில் வந்துட்டோங்க. கைஸ், எல்லாமே வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போய் தான் பஸ் ஏறுவோம். ஆனால் இங்கே பஸ் ஏறி தான் பஸ் ஸ்டாண்டுக்கே போகிற சுச்சுவேஷன். ஓகேங்களா, சென்னையில் எப்படி கிளாம்பாக்கம் இருக்கோ அதே போலேயே வந்து இங்கே இருக்கிற சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டை வந்து பஞ்சப்பூருக்கு வந்து மாற்றிட்டாங்க. ஓகேங்களா, கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷம் ட்ராவல் பண்ணி தான் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும். அதுதான் இங்கே வந்து இருக்கிறதுல கொஞ்சம் பெரிய பஸ் ஸ்டாண்டு. சத்திரம் பஸ் ஸ்டாண்டு எப்போதும் போல் நார்மலாக தாங்க இருக்குது. அங்கே போயிட்டு தான் மற்ற ஊருங்களுக்கு எல்லாமே வந்து போகணுன்னா அங்கே தான் போகணும். ஓகேங்களா, இட வசதி கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்டை வந்து அங்கே மாற்றிட்டாங்க. இப்போ பஸ் ஸ்டாண்டுக்கே பஸ் ஏறி போகிற ஒரு சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. ஓகேங்களா கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஜங்ஷனுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன கடையில் வந்து சாப்பிட்டுருக்கோம். ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. திருப்பி வந்து நம்ம ஸ்டேஷன் உள்ள ரயில்வே ஜங்ஷன் உள்ள வந்து வந்துட்டுருக்கோம். நமக்கு ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா 11 மணிக்கு. இப்போ வந்து மணி பார்த்திங்கன்னா 10 தான் ஆகுது. ட்ரெயினோட நேம் வந்து செம்மொழி எக்ஸ்பிரஸ். ஓகேங்களா, இங்கே 11 மணிக்கு எடுத்து விடிய காலம் 4:45க்கு, அதாவது 4:45க்கு வந்து கோயம்புத்தூர் போய் ரீச் ஆகும்.
அங்கே போயிட்டு அங்கேருந்து மேட்டுப்பாளையத்துக்கு வேறு ஒரு ட்ரெயின் மாதிரி மேட்டுப்பாளையம் போயிட்டு அங்கேருந்து தான் பஸ்ஸில் போகலான்னு வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அதான் காயில்லாம் வந்துட்டாங்க, உள்ளே வந்துட்டோம் ரயில்வே ஸ்டேஷன் உள்ள. காஃபி வாங்குறோம். காஃபியோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தா நல்லா இருக்கு. செம்மொழி விரைவுன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, இதுதான் கரெக்டாக 10:50 டைமிங் போட்டிருக்கு. நம்ம ஆப்பில் வந்து 11 மணி காட்டுது. 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து இங்கே வந்துடும் நினைக்கிறேன். நம்ம போக வேண்டியதான். கைஸ், நம்ம ட்ரெயினுக்கு வந்து பிளாட்ஃபார்ம் எத்தனைன்னு வந்து தெரியல. 10:30 மணிக்கு தான் தெரியும்னு சொல்லியிருக்காங்க. 10:30 மணிக்கு போய் சார்ட் போர்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரெயினை பார்க்க வேண்டியதான். ஓகேங்களா கைஸ், நமக்கு வந்து 4வது பிளாட்ஃபார்ம் வந்து சொல்லியிருக்காங்க. மணி வந்து 10:30 ஆகுது. ட்ரெயின் எடுக்கிறது இன்னும் ஒரு 20 மினிட்ஸ் இருக்குது. ஓகேங்களா, போயிட்டு அப்படி நம்ம போக வேண்டியதான். தூக்கம் சொக்குது கைஸ். பயணிகளின் கனிவான கவனத்திற்கு வண்டி எண் 167522 யாரோ டிக்கெட் எடுக்காம மாட்டிக்கிட்டாங்க நாட்டுக்கு. கைஸ், ரொம்ப லாங் ட்ராவல், அதுக்கப்புறம் எங்கேயாவது வெளியில் டூர் போகிற மாதிரி இருந்தால் ட்ரெயின்லாம் வந்து முன்கூட்டியே வந்து புக் பண்ணிவிடுங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2 டைம் வந்து இதுக்கு முன்னாடி வந்து இங்கேருந்து போயிருக்கோம் ஊட்டிக்கு. சரிங்களா, அப்போ என்னன்னா இந்த எக்ஸ்பிரஸ் தான், இந்த கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ் நைட்டு 11 மணிக்கு தான். இதில் வந்து டிக்கெட் வந்து ரிசர்வ் பண்ணாமல் பாத்ரூம் பக்கத்தில் உட்காந்துட்டு சரியாக தூங்காமல் சரியான தூக்கம் இந்த டைம்லேயே போயிட்டு அங்கே வந்து பல பிளேஸ் வந்து சுற்றி பார்க்க முடியல. அங்கே உடம்பு அந்த அளவுக்கு டயர்ட் ஆகிடுச்சு. ஏன் வந்து சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே போயிட்டு அங்கே எனர்ஜெட்டிக்காக இருந்தால் தான் அந்த இடத்துல வந்து பிளேஸை வந்து ரசிக்க முடியும். அதனால் முன்கூட்டியே வந்து புக் பண்ணிக்கிறது வந்து உங்களுக்கு நல்லது. ஓகேவா ரைஸ், நம்ம போகிற ட்ரெயின் வந்து வந்துடுச்சு. நமக்கு வந்து S4ல் 53 and 56 2 சீட்டும் வந்து ரிசர்வ் பண்ணியிருக்கோம். இந்த ட்ரெயினோட இன்ஜின் வந்து இங்கே வந்து கைட்டி விட்டுட்டு அப்படியே இந்த சைடாக எடுத்து வந்து பின் சைடாக மாட்டோங்க. ஏன்னா கோயம்புத்தூர் போகிற ரூட்டு இதுதான். ஓகேங்களா, இந்த ட்ரெயினில் மட்டும்தான் அப்படி வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. சீட் நம்பர் 53. அப்படியே உள்ளே வாங்க, உள்ளே வாங்க, வந்துட்டே இருங்க. 53 வந்து மிடில், இதை நீங்கள் தூக்கி போட்டுக்கோங்க. வந்து 56 எங்கே இருக்குது? 56 வந்து நமக்கு இங்கே இருக்குது. இதுதான் நம்ம சீட்டு. ஃப்ரண்டோட சீட்டு வந்து இது. கைஸ், ஒரு வழியாக நம்ம சீட்டு வந்துட்டோம். அடுத்து தூங்கிட்டே போக வேண்டியதான். ஃப்ரெண்டோட சீட்டு வந்து அதுங்க. இந்த சீட்டு தான் ஃப்ரெண்டு அங்கே இருப்போம். நான் இங்கே வந்து தூங்கிட்டு 4:45 தான் வந்து போகுமா. அது நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, தூக்கம் வருது. ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு அதுக்கப்புறம் வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். பாய். நைஸ் டைம் பார்த்தீங்கன்னா விடியாலும் 4:30 மணி ஆகுது. கோயம்புத்தூர் ஸ்டேஷன் வந்து வரப்போகுதுங்க. அப்படி இறங்கிட்டு கிளம்ப வேண்டியதான். அதெல்லாம் வந்து நைஸ். ஒரு வழியாக கோயம்புத்தூர் வந்துட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா 4:45 ஆகுது. இந்த ஸ்டாப் வந்து கோயம்புத்தூர். ஓகேங்களா நைஸ். ஒரு வழியாக கோயம்புத்தூர் வந்துட்டோம். ஓகேங்களா, இங்கேருந்து மேட்டுப்பாளையத்துக்கு போய் டிக்கெட் எடுக்கணும். டிக்கெட் எடுத்துகிட்டு மேட்டுப்பாளையம் போயிட்டு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன்.
டிக்கெட் எடுக்க கீழே போயிட்டுருக்கோம். காய்ஸ் இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம்ன்ட்டு. எல்லாம் இங்கேயே நிறைய பேர் ஸ்டே பண்ணுறாங்க. எப்படி எடுக்கணும்? நான் இதுவரை யூஸ் பண்ணதில்லை. ஆமாம், எல்லாமே அதிலே எடுத்துகிட்டு போகிறாங்களா? ஓகே, ஆல் அதர் ஸ்டேஷன் மேட்டுப்பாளையம். ஓகே, சூப்பர் ஃபாஸ்ட். யூபிஐ எங்களுக்கு நான் கார்டு சரிங்களா? ஓகே, தேங்க்ஸ். போட்டிருக்கேன் பாரு. ஒரு வழியாக வந்து ட்ரெயினில் வந்து உட்காந்துட்டாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 5 ஆகுது. ட்ரெயினில் கூட்டங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அவ்வளோ கூட்டமாக இல்லைங்க. ட்ரெயின் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குன்னு பாருங்கள். நம்ம ட்ரெயின் வந்து 5:20க்கு எடுப்பாங்க. 5:20க்கு எடுத்து 6:20 அங்கே போய் ரீச் ஆகும். 1 மணி நேரத்தில் போயிடும். அங்கே தான் வந்து மேட்டுப்பாளையம் தான் லாஸ்ட் ஸ்டேஷன் வந்து நினைக்கிறேன். இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர்லேருந்து வருது. இதோட நேம் வந்து பார்த்திங்கன்னா நீலகிரி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். ஓகேங்களா? இதாங்க நம்ம போகிற ட்ரெயின். கைஸ் இது வரையும் கிட்டத்தட்ட 3 ட்ரெயின் வந்து மாறி வந்துட்டோம். ஓகேங்களா? இந்த ட்ரெயின் தான் லாஸ்ட்டு. இதுக்கப்புறம் வந்து பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஊட்டி அந்த மலை ட்ரெயினில் அந்த குட்டி ட்ரெயின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ட்ரெயினில் போகலான்னு நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கு முன்னாடியே வந்து ரிசர்வ் பண்ணோம். ஓகேங்களா? 3 மாதத்துக்கு முன்னாடி ரிசர்வ் பண்ணால் பார்த்தா அப்பயுமே கிடைக்கல. தக்கலில் வேணால் புக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? 2 நாள் அங்கே தங்கி அந்த எல்லாத்தையும் சுற்றி பார்க்க தான் பிளான் பண்ணியிருக்கோம். பார்ப்போம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு வழியாக மேட்டுப்பாளையம் வந்துட்டோம். அதெல்லாம் நம்ம கொண்டே இருக்கோம். ட்ரெயின் நம்ம நினச்சதை விட 10 நிமிஷம் முன்னாடியே வந்து ரீச் ஆகிடுச்சு. இதுதான் வந்து லாஸ்ட்டு ஸ்டேஷனுங்க. ஒரு வழியாக மேட்டுப்பாளையம் வந்து ரீச் ஆகிட்டோம். இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு அங்கே வந்து பஸ்ஸில் அப்படியே ஊட்டிக்கு போகலாம். ஓகேங்களா? பார்ட் 2ல் வந்து வீடியோ உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு பார்ட்டாக வந்து நான் வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கைஸ் அங்கே தெரியுது பார்த்தீங்களா மலை, அந்த மலை மேலே தாங்க போக போகிறோம். அங்கே தான் ஊட்டி இருக்குது. ஓகேங்களா? எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ப்ளேஸ். கைஸ் ஊட்டி மலை மேலே போகிற அந்த குட்டி ட்ரெயின் வந்து இது தாங்க. இதுக்கு வந்து நம்ம முன்னாடியே வந்து புக் பண்ணியிருக்கணும். கிட்டத்தட்ட 3 மாதமாக ட்ரை பண்ணி பார்த்தோம். இதை வந்து புக் பண்ண முடியல. சப்போஸ் தக்கலில் புக் பண்ணாலும் இன்றைக்கி புக் பண்ணால் நாளைக்கு வந்து போகலாங்க. 800 டிக்கெட்டு. ஓகேங்களா? நிறைய நீர்வீழ்ச்சிகள் நிறைய இடத்தெல்லாம் பார்த்துட்டே போகலாம். நீங்களும் முடிஞ்சால் இந்த ட்ரெயினை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? சன்ரைஸ் ஆகுது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். மலை மேலே தாங்க நம்ம போக போகிறோம். கைஸ் மேட்டுப்பாளையம் டு ஊட்டி வீடியோ வந்து பார்ட் 2ல் போடுறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா?